ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்வாவோட 47வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 46 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பார்க்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு ஆலிஸை வர வச்சிருந்திருப்பான். ஆலிஸ் மைக்கிளையும் ஹீரோன்ட்டு மற்ற 2 பேரையும் வந்துட்டு சமாளிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அவனோட டீமன் கிங் ஸ்டெப் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி பயங்கர வேகமா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே போன சாப்டர்ல பார்த்த மாதிரி ஒவ்வொரு அடிக்கும் ஹீரோக்கு வந்து 0.01 ஸ்பிரிட் பாயிண்ட் வந்துட்டு கிடைக்குது. அதே சமயம் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணனால உங்களுக்கே தெரியல, அவங்கள்ட்ட வந்து 0.3 மானா இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ வந்துட்டு உறிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப பர்ஷன் இருந்துட்டு இப்ப பண்ண ஒஃபீலியா அப்படிங்கிறப்ப ஒஃபீலியா இருந்துட்டு பிளட் த்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்துட்டு யூஸ் பண்ண போறா. அதை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு தப்பிச்சுட்டு, உண்மையுமே நீங்க ரொம்ப தான் ட்ரை பண்றீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆலிஸ் சண்டை போறத பார்த்துட்டு ஆலிஸோட கரண்ட் ஸ்டேட்ல மைக்கில் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்க விஷயத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு அவ கூட போய் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்னோட ஸ்டாட்ஸ் அதிகப்படுத்துறத வந்துட்டு இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்ல, ஒழுங்கா மைக்கிளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களோட உயிரோட வச்சிருக்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிரேவ் ஆஃப் ஸ்வாட்ஸை வந்துட்டு யூஸ் பண்றப்ப அவங்க 2 பேரும் என்ன மானாது இவ்வளவு நேரமும் இவனோட உண்மையான பவரை வந்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு தான் இருந்தானா அப்படின்னு நினைச்சிட்டு பர்ஷன் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்குக்கெல்லாம் நாங்க விழுவோம் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்பே அவனோட கழுத்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு கோடு தெரியுதா, அது ஆக்சுவலா ஹீரோன்ட்டு அவனோட தலையை வெட்டினது. ஹீரோன்ட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிரோட இருந்தாலே போதும், சரி ஒரு ஹானஸ்டான கான்வர்சேஷனை நடத்துறதுக்கு நீ ரெடியா ஒஃபீலியா அப்படின்னு பார்த்து கேட்கறான். அதுக்கப்புறம் அங்க ஆலிஸ்க்கும் அந்த மைக்கேலுக்கும் இடையில நடக்கிற சண்டையை வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்ப மைக்கேல் அவனோட அந்த பிளட் ஹேண்ட் இருக்குல்ல அதை வச்சு ஆலிஸ் இருந்துட்டு புடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் தரையிலே வச்சு மோதிடுறான். அப்ப ஆலிஸ் இருந்துட்டு போச்சு, எனக்கிட்ட வந்து தேவையான அளவு மானா கிடையாது அப்படிங்கிறப்ப மறுபடியும் 2 கையும் சேர்த்து ஒரேடியா நம்ம ஆலிஸ் இருந்து புதைக்கிறதுக்காக அந்த மைக்கேல் மேல இருந்து வந்துட்டு அந்த இடத்துல ஆலிஸை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய கோஸ்டர்ஸ் மான்ஸ்டர் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வர மாதிரி இருக்கு. அங்க கலாக்கள் இருக்காங்களா அவங்களதான் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த கலாக்களும் ஒயிட் பேஸ்ட் அப்படிங்கிற ஸ்கில் வச்சு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்கு. சோ இப்ப அந்த மைக்கேல் இந்த கோஸ்ட்லெஸ் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா, வேப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல் மூலியமா. அந்த ஸ்பெல்லுக்கு தேவையான மானா எல்லாமே இங்க இருக்கிற இந்த மேஜிக் கிறிஸ்டல் மூலியமா தான் போயிட்டு இருக்கு. இந்த மேஜிக் கிறிஸ்டல பாத்தீங்கன்னா டெமானிக் ஹியூமன்ஸும் பாதுகாத்துட்டு இருப்பாங்க, இந்த கோஸ்ட்லர்ஸும் பாதுகாத்துட்டு இருக்கும். அப்ப கலாக்கள் இருந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு, இந்த வாரம் வந்துட்டு நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அந்த மேஜிக் கிறிஸ்டலை நம்ம உடைக்கணும், உனக்கு தேவையான ஒரு பாதையை நான் வந்துட்டு ஓபன் பண்ணி தரேன், அந்த மேஜிக் கிறிஸ்டல் உடைச்சிரு அப்படிங்கிறப்ப யுன்சக் இருந்துட்டு என்னது நான் அந்த மான்சர் எல்லாத்தையுமே தாண்டி போயிட்டு அந்த ஜெயண்ட் மாதிரி இருக்கிற மேஜிக் கிறிஸ்டலை உடைக்கணுமா, உனக்கு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபேமிலி இருக்கு, ஆனா எனக்கு நான் பொண்ணுங்க மத்தியில பாப்புலர் ஆகணும்னு தான் நினைச்சேன், நான் வந்துட்டு ஒரு ஃபேமஸான சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும்னு நினைச்சேன், அப்படிப்பட்ட என்ன வந்துட்டு இதை பண்ண சொல்றியா அப்படிங்கிறப்ப நிறைய அந்த கோஸ்டர்ஸ் உங்க மேல ஏற ஆரம்பிக்குது. அப்ப கலாக்கள் நீ வந்துட்டு லைஃபை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்திக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ நினைக்கிறத விட லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளானது, அந்த மொமெண்ட்ல உன்னால என்ன பண்ண முடியும் அதுதான் வந்துட்டு லைஃப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கைக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அந்த கோஸ்ட்லர்ஸ் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளிக்கிட்டு ஒரு ஜம்ப பண்ணிட்டு அவனை அங்க இறக்கி விட்டுட்டு போ போய் அதை உடைச்சிரு அப்படிங்கிறப்ப அப்படியே இந்த யுன்சா கூட பாஸ்ட காமிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் டாங்வான் கில்டுல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு பேக் தான். அவர் இருந்துட்டு இந்த கில்டோட செகண்ட் கேப்டனா மாறதுக்கு கன்கிராச்சுலேஷன், இதை விட பெட்டரான ஜாப்லாம் இப்பெல்லாம் கிடையவே கிடையாது, இது இருந்தா உன்னால பணம் பேர் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஒரு ஸ்வாட இருந்துட்டு அவனுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காரு. சோ அந்த ஸ்வாட தான் எடுத்துக்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற மொமெண்ட்ல என்னால என்ன பண்ண முடியும், இப்ப என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு முன்னாடி இருக்கிறது மூலியமா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலாக்கர் சொன்னதை நினைச்சுக்கிட்டு அந்த ஜெயண்ட் மானா கிறிஸ்டல் இருந்துட்டு யுன்சக் இருந்துட்டு உடைச்சிடறான். அப்படி உடைச்சதுனால இந்த கோஸ்ட்லெஸ்ஸை வெளியே கொண்டு வர அந்த வேப்போட்டோட மானா சர்க்கிள் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோமே இருந்துட்டு அதை பார்த்துட்டு ஓ அவங்க அப்ப அதை பண்ணிட்டாங்க போல அப்படிங்கிறப்ப அங்க ஒஃபீலியா இருந்துட்டு தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம இருக்கா, ஏன்னா ஹீரோ தான் தண்ணிக்குள்ள போட்டு முக்கிட்டு என் கைக்கு வந்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கு, இப்பயாச்சும் உனக்கு பேச ஆசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்ப ஒஃபீலியா இருந்துட்டு 29வது ஃப்ளோர் நாங்க வந்துட்டு 29வது ஃப்ளோருக்கு தான் ஏன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப 29வது ஃப்ளோரா, அந்த இடத்துல தானே எம்பையரோட ஃபோர்ஸஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஒஃபீலியா இருந்துட்டு சார் மைக்கேல் இருந்துட்டு அந்த எம்பையருக்கு இருக்கிற பேல்மங்க வந்துட்டு வேணும் அப்படின்னு சொன்னாரு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு பேல்மங்கா ஐ சி இருக்கலே பெஸ்ட் டிராகனை கொல்ற ஸ்வாட் இருந்துட்டு அந்த பேல்மங்க தான், சோ அதை வச்சு 48வது ஃப்ளோர் இருக்கிற டிராகனை கொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த ஒஃபீலியா கிட்ட போயிட்டு அவனோட பிராண்ட் ஆஃப் ட்ரபியூலன்ஸ் அந்த ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்றான். ஒஃபீலியா உனக்கு வாழ்றதுக்கு ஆசையா இல்ல சாகிறதுக்கு ஆசையா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு என்ன ஒரு ஸ்டூபிடான கொஸ்டினை இந்த நேரத்துல என்கிட்ட நீ கேட்கிற,
எனக்கு வாழ்றது தான் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட விருப்பம் இருந்தா மட்டும்தான் ஹீரோவால அந்த மார்க்க வந்துட்டு அவங்க உடம்புல போட முடியும் போல. சோ வாழணும் அப்படின்னு ஆசை தெரிவிச்சதுனால அவன் மேல அந்த பிராண்ட வந்துட்டு போட்டுட்டான். சோ இவளுமே இப்ப நம்ம ஹீரோக்கு அடிமை தான். இப்ப இருந்து உங்களோட ஒர்க் பண்றதுக்காக நான் அவளை காத்துட்டு இருக்கேன் ஒஃபீலியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். அங்க ஹாரிஸ் வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி தெரியல. மைக்கேல் இருந்துட்டு உங்களோட எஸ்கேப்ப வந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்க ஜாலியா அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் உண்மையுமே இப்ப நீங்க எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு உங்களை அனுப்பி வைக்க போறேன் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலர் மாதிரியான இருக்கிற விஷயத்த வந்துட்டு எடுக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு நல்லா இவனை நிறுத்தி வச்சிருந்த ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரேவா ஸ்வார்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த கையை இருந்துட்டு ரெண்டா வெட்டிறான். மைக்கேல் இருந்துட்டு மிஸ் ஆலிஸோட அட்டாக்கே என்னோட விஸ்டியா இருந்துட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சு. பட் இதை வந்துட்டு இவன் ரெண்டா வெட்டிட்டானா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ பார்த்து ஆலிஸ் சந்தோஷப்பட ஹீரோ வந்துட்டு குட் ஒர்க் ஆலிஸ், இப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அவளும் கண்ண முடியுதா. ஹீரோ வந்துட்டு இப்ப இருந்து இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சியாங்காங் தாத்தாவோட ஸ்வாட்ஸை வர வைக்கிறப்ப ஹீரோக்கு இன்னும் மிச்சம் அந்த எசன்ஸ் ஆஃப் சோல்ஸ்ல இருந்து மானா வரதை நிப்பாட்டுறதுக்கு 29 நிமிஷம் தான் இருக்கு. இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த மைக்கேல் அவனோட அந்த பெரிய பிளட் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கப்ப ஹீரோ அவனோட கிரேவா ஷாட்ஸை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாத்தையுமே வெட்டிட்டு இருக்கான். சோ அவனுக்கு வெட்டுறப்ப ஹீரோக்கு வந்து 0.3 மானா இருந்துட்டு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அதை ஆலிஸ் பார்த்துட்டு உண்மையுமே இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருந்தானா, இல்லையே அவன் கூட இருந்தப்ப நான் இவனை இவ்வளவு ஸ்ட்ராங்கா பாக்கலையே அப்படின்னா நாங்க வந்துட்டு பிரிஞ்சிருக்கிற நேரத்துல இவன் வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டானா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மைக்கேல் அனாயிங் பாரசைட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ண ரெடி ஆகுறான். அவன் இருந்துட்டு உன்னை கிரஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த பிளட் ஹேண்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு நசிக்கிறான். ஆனா ஹீரோ இருந்துட்டு அவனோட கிரேவா ஸ்வாட்ஸை வச்சு அந்த பிளட் இருந்துட்டு அப்படியே பீஸா வெட்டிறான். அது மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்து மைக்கேலையும் ஹீரோ இருந்துட்டு வெட்டிறான். ஆனா மைக்கேல் இருந்துட்டு மானா பேரியர் அப்படிங்கிற ஒரு பேரியரை தன்னோட உடம்ப சுத்தி போட்டுக்கிறான். ஹீரோ வந்துட்டு எங்களோட மானாவோட ஸ்ட்ரென்த்துக்கு இடையில இருக்கிற கேப் இருந்துட்டு ரொம்ப அதிகம், அதனால என்னால சுத்தமா டேமேஜே பண்ண முடியல. இப்படியே போனா சோல் பிளட் செக்கிங்ல இவனோட லெவலுக்கு வர வரைக்கும் அதுக்கு வந்துட்டு பல வருஷம் ஆயிருமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த சைடு யூனிசெக் இருந்துட்டு அந்த மேஜிக் கிறிஸ்டல் அவனோட கிஃப்டா கிடைச்ச சாட வச்சு வெட்டினா இல்லையா, அதுல அவனோட சாடு உடஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் அந்த கோஸ்ட்லெஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவன் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோ குரூப்ல இருக்கிற மத்த எல்லாருமே வந்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. யூசங்க இருந்துட்டு யூனிசெக்க பார்த்துட்டு இவன் டாங்கோனோட ஜாங் யூனிசெக் தானே, வெறும் உடஞ்சு போன ஸ்வாட வச்சுக்கிட்டா இவங்க எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணியிருக்கான், இவன் நினைச்சதை விட ரொம்ப டெனாஷியஸா தான் இருக்கான் அப்படிங்கிறப்ப யூனிசெக் இருந்துட்டு சீஃப் கலாக்கல் இருந்துட்டு இறந்துட்டு இருக்காரு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட உயிரை பாதுகாத்த என்னோட காம்ரேட் இவரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சோ ஃபர்ஸ்ட் இவங்கள ஒரு அருவறுப்பு மாதிரி பார்த்துட்டு இப்ப அந்த சீஃபுக்காக இவன் கவலைப்படுறான் பாத்தீங்களா. சோ அந்த ஒரு குட்டி கேரக்டர் ஆர்க்கு இவனுக்கு போயிருக்கு. அப்ப தெரேசா இருந்துட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரோட சேக்ரெட் ஹீலிங் ஸ்கில்ல வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு முடிஞ்சளவு ஹீல் பண்ணிட்டு ஆபத்தான கட்டத்தை அவரு தாண்டிட்டாரு. அப்படிங்கிறப்ப யூனிசெக் இருந்துட்டு கேக்குதா கலாக்கல் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப இவ இருந்துட்டு அந்த ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணதுனால அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்ன நடந்தாலும் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க, நம்ம இதுக்கப்புறம் ஒரு லொகேஷன் முடிவு பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இன்ஜூரானவங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். யூசங்க இருந்துட்டு நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை சீக்கிரமா முடி கேங் ஜின்யூ, இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட லிமிட்டை நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ அங்க வந்துட்டு ஐஎஃப் குளூட்டனியை வந்துட்டு யூஸ் பண்றான். இந்த தடவை அவனோட லக் ஸ்டாட் இருக்குல்ல அது அப்ளை ஆகுது, அடாப்டபிலிட்டி ஸ்டேட்டுமே அப்ளை ஆகுது. ரெண்டுமே அப்ளை ஆகி மைக்கோட ஸ்டார்ட் விண்டோவா பார்க்க முடியுது. பட் அவனோட பேரையும் அவங்க இருக்கிற என்ன ஸ்கில்லையும் அப்படிங்கறத தவிர வேற எதையுமே பார்க்க முடியல. ஸ்கில்ல கூட அது எத்தனை லெவல்னு ஹீரோவால பார்க்க முடியல. ஆனா அவங்க இருக்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு காப்பி பண்ணும் அப்படின்னா இந்த மைக்கேல் அப்படிங்கிற டெக்காசஸ் ஃபேமிலியோட ஒரு வேட்டை நாய் மாதிரி இருந்தாலும் அவனுக்கு பாத்தீங்கன்னா இவனுக்கு ரெக்க இருக்கும். சோ ரெக்க இருந்தாலே ஹை ரேங்கிங் வேம்பியர்ஸ். சோ இந்த மாதிரி ஹையர் ஃப்ளோர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஹையர் ஸ்ட்ராங்கான வேம்பியருக்கு எதிராக ஹீரோ சர்வைவ் ஆயிட்டானே அப்படின்னா ஹீரோவால அவனோட ஒரு ஸ்கில்லை வந்துட்டு காப்பி பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை அட்லீஸ்ட் இந்த தடவை காப்பி பண்றதுக்கு என்ன கண்டிஷன் ஆச்சு என்னால பார்க்க முடிஞ்சே அப்படின்னு நினைக்கிறப்ப மைக்கேல் மறுபடியும் உனக்கு நீயே சிரிச்சுக்கிறியா, உண்மையுமே நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூன் ஹைடிங் நெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு உன்னோட மூஞ்சில அந்த சிரிப்பு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்றப்ப அந்த கையில இருக்கிற நகத்துல இருந்து நிறைய அட்டாக் இருந்துட்டு ஷார்ப்பா வந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அவனோட கிரேவா ஷாட்ஸை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாத்தையுமே ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிடுறான். ஆனா அதுக்கப்புறம் மைக்கேல் வந்துட்டு அந்த ஹேண்ட வச்சு நம்ம ஹீரோவோட அந்த ரெண்டு ஸ்வாடையுமே பிடிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு பல்லையுமே நான் வந்துட்டு புடிங்கி எடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாடை விட்டுட்டு அவனோட ரெட் மேஜிக் புல்லட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். இது வந்துட்டு டெஸ்லான் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த போ இருக்குல்ல, போமே அங்கிருந்து ஆக்சுவலா ஹீரோ திருடிட்டு தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த எல்டர் வேணும்னே தான் அந்த டோரை லாக் பண்ணாம விட்டுருப்பாரு. சோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றப்ப மைக்கேலையே ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹீரோட அந்த ரெட் மேஜிக் புல்லட் ஸ்கில் வந்துட்டு மாறிடுச்சு. சோ சொன்ன மாதிரியே அவனோட முகத்துல ஒரு கீரலை வந்துட்டு போட்டிருக்கான். ஆனா ஆக்சுவலா இதுவே ஜாஸ்தி தான். ஏன்னா மைக்கேலோட ஸ்டாட்ஸை கூட ஹீரோ பார்க்க போனா இவன் எவ்வளவு லெவல்ல இருப்பான்.
மைக்கேல் இருந்துட்டு உண்மையாலுமே நிறைய ட்ரிக்ஸ வந்துட்டு நீ ஒளிச்சு வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிக் எல்லாமே என்ன பயங்கரமா கோவப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல் ஃபயர் டு டெஸ்ட்ராய் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்துட்டு மைக்கேல் வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். அப்ப அத ஆலிஸ் பார்த்துட்டு கான்ட்ராக்டர் உடனே அங்கிருந்து தப்பிச்சப்போ அதுல மட்டும் நீ அடி வாங்கணும் அப்படின்னா உன்னால சர்வைவ் ஆகவே முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சாரி ஆலிஸ் பட் சர்வைவ் ஆகணும் அப்படின்னாலே நான் இந்த அட்டாக்கை வாங்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க வெளியே வா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஷீல்ட் ஆஃப் பர்சியஸ் அதாவது அந்த மெடுசாக்கு எதிராக ஒரு ஷீல்டு கிடைச்சதுல அந்த ஷீல்டு இருந்துட்டு ஆலிஸ் கிட்ட அமிச்சு அதை ஆக்டிவேட் பண்ணி விடுறான். அங்க இருந்து வேடிக்கை மட்டும் பாரு ஆலிஸ் அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு வேணா வா கேங் ஜின்யூக் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப அந்த மைக்கேல் இருந்துட்டு அந்த ஹெல் ஃபயர் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டாராம். பார்த்தா அந்த இடத்துல ரத்தமா இல்ல லாவான்னு தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு பயங்கர ரேஞ்சில வந்துட்டு அந்த இடத்துல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து அந்த பர்ஷியஸ் ஷீல்டு ஆலிஸ் கொடுத்தனால ஆலிஸ் அந்த அட்டாக் வந்துட்டு தாக்கு பிடிச்சாரா. எல்லாமே முடிஞ்ச அந்த மைக்கேல் இருந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஹானரா நினைச்சுக்கோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷனுக்கு எதிரா என்னோட எல்லா மானாவையுமே நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் லேடி ஆலிஸ் அந்த லிட்டில் பாராசைட் இருந்துட்டு இப்ப காணாம போனதுனால நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு முன்னாடி பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு மேல வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். மைக்கேல் வந்துட்டு ஆனா எப்படி அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா அந்த அட்டாக் நடக்கிறப்போ அவரோட இன்வென்சிபிள் ஸ்கில்ல இருந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிருக்கான். சோ இது மூலமா இந்த மாதிரி அட்டாக்லாம் வேலை செய்யறதுல இருந்தாலும் சிஸ்டம்ல கேஷுவாலிட்டிக்கு எதிராக இந்த மாதிரி ஸ்கில்லை யூஸ் பண்ணி அப்படின்னா நிறைய மானா வந்துட்டு உங்கள்ட்ட இருந்து செலவாயிரம் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோலாம் அது தெரிஞ்சிருந்தா ஸ்கில்லை வந்துட்டு யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்க மைக்கேல் கிட்ட இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் ஒரு செகண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நேரம் தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்களை அடிச்சு துவைக்கிறதுக்கு அதுவே எனக்கு போதுமான நேரம், அதுவும் உங்ககிட்ட சுத்தமா மானா இல்லாதப்ப அப்படிங்கிறப்ப அதே மாதிரிதான் மானா பேரியரை மைக்கில் வந்துட்டு போட போறான். ஆனா ஹீரோக்கு எதிராக எல்லா மானாவையுமே அவன் யூஸ் பண்ணனால அவன்கிட்ட சுத்தமா மானவே கிடையாது. அதனால பேரியரை வந்துட்டு போட முடியல. ஹீரோட அட்டாக் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவன் மேலேயே பட்டுறது. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.